தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அதனுடைய நிறை குறைகள் குறித்தும் நம்ம தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மொத்த மானியம் 4,26,216 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த 2020-21 ஆண்டில் 7,58,165 கோடியாக இருந்த மொத்த மானியம் இந்த 2025-26 பட்ஜெட்டில் 4,26,216 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 44% மொத்த மானியம் குறைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உணவு மானியம் அப்படிங்கிறது 5,41,033 கோடியிலிருந்து 2,03,420 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. இந்த உணவு மானியம் மட்டுமே 62% குறைக்கப்பட்டிருக்கு. உணவு மானியத்திலையும் உர மானியத்திலையும் இந்த மாதிரியான வெட்டுதல்கள் ஏற்பட்டதுனால விவசாயிகளும் நுகர்வோர்களும் ரொம்பவே மோசமான அளவில் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் கீழே ஒதுக்கீடு செய்யப்பட்ட தானியத்துக்கான ஒதுக்கீடுல 9.37 கோடி டன்ல இருந்து 6.39 கோடி டன்னா குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கு மேல குறைக்கப்பட்டிருக்கு. இது 81.35 கோடி மக்களினுடைய உணவு பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த பட்ஜெட்ல இது அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உர மானியத்தில் குறைப்பு ஏற்பட்ட காரணத்தினால விவசாயிகளினுடைய செலவீனம் அதிகரிக்குது. ஏற்கனவே டிஏபி உரத்தினுடைய விலை ஒரு டன்னுக்கு 52,000 அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட மானியத்தை குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் விவசாயிகள் அவங்களுடைய செலவீனங்கள் அதிகரிக்கிறதுனால இன்னும் பிரச்சனைகளில் தான் போய் சிக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்படுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மானியத்தோட பங்கு மட்டுமே 3.82% 1.19% இப்போ சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கார்ப்பரேட்டுக்கான வரி விலக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 30%-லேருந்து 22% குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே மக்கள் கொரோனா தொற்றுனாலையும் பணவீக்கத்தினாலையும் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற இந்த அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரியான மானியங்களை மீண்டும் மீண்டும் குறைக்கிறதுனால நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அரசாங்கமே இந்த மாதிரியான மானிய குறைப்புகளில் ஈடுபடுறதுனால ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மோசமான நிலைமைக்கு தான் போகும்.